பெரும் பெரும் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல், பெரும் நவீன ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல், வெறும் ஒரு சிறிய படைக்கு தலைமை தாங்கி இந்த உலகையே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடி வீழ்த்திய அந்த வீரர் யார்? இந்த மனிதனுடைய விஷயத்தில் நான் தோல்வி மனப்பான்மை அடைகின்றேன் என்று அன்றைய பிரிட்டனுடைய பிரதமர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த மனிதனுடைய விஷயத்தில் புலம்பியதற்காக, இந்த உலகையே தன் கைக்குள் வைத்திருந்து இந்த உலகையே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பல முறைகள் தோற்கடித்து ஒரு முறை கூட வரிப்பணத்தை செலுத்தாத இந்த மாபெரும் வீரர் யார்? என்ன செய்தார்? எவ்விதத்தில் போராடினார்? வாருங்கள் வரலாற்றினை புரட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1897 ஆண்டு அன்றைய பிரிக்கப்படாத இந்தியாவுடைய எல்லை மாகாணமான வஜ்ரிஸ்தான் அப்படின்ற பகுதியில் இப்பி என்கின்ற கிராமத்தில் இந்த 1897 ஆண்டு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய பெயர் மிர்சா குலாம் அலி கான் என்கின்ற அந்த பெயர். அந்த குழந்தை தன்னுடைய 16 வயது வரையிலும் பிரிட்டிஷார்களால் இயங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பயில்றார். தன்னுடைய 16 வயது வரையிலும் அந்த ஆரம்ப கல்வியை பயில்றார். அந்த 16 வயதிலையும் அந்த பள்ளிக்கூடத்திலேயே மிகவும் நற்பெயர் பெற்ற ஒரு மாணவராக விளங்குகிறார். அது மட்டுமல்ல, அந்த 16 வயதிலேயே கிட்டத்தட்ட 6 அடி உயரமும் 195 பவுன் எடையும் கொண்ட ஒரு மாபெரும் ஒரு வீரராகவும் திகழ்ந்திருக்கின்றார். இதை கவனித்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மிர்சா குலாம் அலி கானை எப்படியாவது பிரிட்டிஷுடைய இராணுவத்தில் நாம் இணைத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கேற்ப மிர்சா குலாம் அலி கானை இராணுவத்தில் இணைச்சிட்றாங்க. எப்படி பள்ளியினுடைய காலகட்டத்தில் ஒரு நற்பெயரை பெற்று ஒரு நல்ல மாணவராக திகழ்ந்தாரோ, அதே போன்று இராணுவத்தில் இணைந்த மிர்சா குலாம் அலி கான் ஒரு நற்பெயரை பெற்ற ஒரு சிறந்த இராணுவ அதிகாரியாக விளங்கினாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பிரிட்டிஷார்களுக்கு எதிராக ஒரு சலுகை எதிர்பார்த்தார். அது என்ன சலுகை அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கட்டாயமாக செய்யக்கூடிய ஐவேளை தொழுகையை சரிவர நான் தொழுதே தீருவேன் என்கின்ற ஒரு சலுகையை எதிர்பார்த்திருந்தார் மிர்சா குலாம் அலி கான். அதற்கேற்ப அன்றைய இராணுவ வீரருடைய ஒரு அதிகாரியாக இருந்த லெஃப்டினன்ட் மார்டின் அப்படின்ற அதிகாரி மிர்சா குலாம் அலி கானுக்கு உண்டான அந்த சலுகையை, ஐவேளை தொழுகைக்கு உண்டான சலுகையை அளிச்சிடுறார். ஒரு சில நாட்கள் இராணுவத்தில் பணியாற்றி ஒரு நல்ல இராணுவ அதிகாரி என்கின்ற பெயரை எடுத்தவொடனே ஒரு சில நாட்கள் கழித்து லெஃப்டினன்ட் மார்டின் அப்படின்ற அந்த அதிகாரி மாற்றப்பட்டு கர்னல் கார்டுவேர் அப்படின்ற ஒரு இராணுவ அதிகாரி புதிதாக நியமிக்கப்படுறார். நியமிக்கப்பட்ட அந்த கர்னல் கார்டுவேல் மிர்சா குலாம் அலி கானை பார்த்து, இவருக்கு என்ன ஒரு தனி சலுகை, எப்படி இவருக்கு மட்டும் ஒரு தனி சலுகை, ஐவேளை தொழக்கூடிய ஒரு சலுகை, உடனே ரத்து செய்யுங்க அப்படின்னு அந்த சலுகையை ரத்து செய்கிறார். இந்த செய்தி மிர்சா குலாம் அலி கானுக்கு தெரிஞ்ச உடனே, ஒரு மனிதனுடைய முஸ்லீம் என்ற அந்த மதத்தின் அடிப்படையான இந்த ஐவேளை தொழுகையை எனக்கு ரத்து செய்கிறாங்களா, ராஜினாமா கடிதத்தை போய் கொடுத்துட்றாரு கர்னல் கார்டுவேல்கிட்ட. ஏன்டே நீ ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறியா, போ சிறைக்குன்னு சிறையில் அடைச்சிட்றாரு கர்னல் கார்டுவேல் மிர்சா குலாம் அலி கானை. சில நாட்கள் சிறைச்சாலையில் கழியுது. சிறைச்சாலையிலும் ஐவேளை தொழுகையும் இறை வணக்கத்தையும் செய்ய விடாத அளவுக்கு கடுமையான வேலைகளை கர்னல் கார்டுவேல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது அவர் செஞ்ச முதல் பெரிய தப்பு. இரண்டாவது ஒரு பெரிய தப்பு செஞ்சார். மிர்சா குலாம் அலி கானுடைய தந்தை உஸ்தாத் சர்தார் அலி கான் ஒரு பெரிய மனுஷர் அந்த ஊரில். அந்த மனிதரை ஒரு சந்தேகத்தின் பெயரில் சிறைக்குள் அடைத்து கடும் சித்திரவதைகளை செய்கிறார். இந்த செய்தி மிர்சா குலாம் அலி கானுக்கு வந்துருச்சு. உடனே ஒரு நாள் சிறைச்சாலையினுடைய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு அந்த அறைக்கு போகக்கூடிய சமயத்தில் வரிசை பிரகாரம் போயிட்டுருக்கிறாங்க. அங்கே கர்னல் கார்டுவேல் நிற்கிறார். அந்த கர்னல் கார்டுவேல் மேலே ஒரே பாய்ஞ்சு அவருடைய அந்த ரிவால்வரை எடுத்து, கைத்துப்பாக்கி எடுத்து ஒரே சுடு கர்னல் கார்டுவேலை
சுட்டுட்டு சுற்றி இருந்த அதிகாரி எல்லாம் பயம்படுத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு மிர்சா குலாம் அலி கான். ஒரு சில நாட்கள் எங்கே போனார், என்ன செய்தார், எங்கே இருக்கிறாரு என்பதை பற்றி உண்டான எந்த தகவலும் கிடைக்காத அந்த சமயத்தில் பிரிட்டனுடைய உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. கர்னல் கார்டுவேடை சுட்டுவிட்டு மற்ற அதிகாரிகளை பயமுடுத்தி தப்பிச் சென்ற மிர்சா குலாம் அலி கான் என்கின்ற அந்த இராணுவ அதிகாரி இன்னைக்கு காஷ்மீரிய பிரதேசங்களில் இப்பி ஃபக்கீர் அப்படின்ற பெயரில் சுற்றப்படுவதாக செய்திகள் வருது. அது என்ன இப்பி ஃபக்கீர்? ஃபக்கீர் என்கின்ற வார்த்தைக்கு அரபிய சொல்படி ஏழை, இந்த உலக வாழ்க்கையை துறந்த ஒரு துறவிக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் தான் ஃபக்கீர். அது என்ன இப்பி அப்படின்னா, அவர் இப்பி என்கின்ற அந்த நகரத்தில் பிறந்ததின் காரணமாக இப்பி நகரத்தை சார்ந்த ஒரு துறவி என்கின்ற அந்த இப்பி ஃபக்கீர் என்கின்ற பெயரில் காஷ்மீரிய பிரதேசத்தில் ஒரு துறவியாக சுற்றுறதா செய்தி வருது. தன்னை பற்றி உளவுத்துறைகளுக்கு தெரிஞ்சு விட்டதுன்னு தெரிஞ்ச இப்பி ஃபக்கீர் அவங்க நேராக சிங்யாங் அப்படின்ற சீன தேசத்தினுடைய முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு தப்பி ஓடிடுறாங்க. ஒரு சில நாட்கள் சிங்யாங்கில் இருக்கிறாங்க. பிறகு சிங்யாங்கிலிருந்து துர்க்மெனிஸ்தான் அப்படின்ற நகருக்கு, அந்த நாட்டுக்கு போய் அங்கே ரஷ்ய ஆதிக்கம் செலுத்தி வந்தக்கூடிய அந்த ரஷ்ய ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு கொரில்லா படையை ஒன்று திரட்டி அதுக்கு தலைமை தாங்கி இப்பி ஃபக்கீர் நடத்தியிருக்கிறார். கொஞ்ச நாள் துர்க்மெனிஸ்தானில் பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் மன்னராட்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் கையில் எடுத்து அதுக்கு ஒரு பெரிய படையினரை சேர்த்து அதற்கு தலைமை தாங்கி இப்பி ஃபக்கீர் அவர்கள் தலைமை தாங்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இப்படி போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் மற்ற நாடுகளுக்காக நாம் போராடுகின்றோம், மற்ற தேசத்திற்காக நாம் போராடுகின்றோம். நம்முடைய தாய் நாடு இந்தியா பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கீழ், பிரிட்டிஷ் அராஜகத்துக்கு கீழ் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் மீட்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிறந்த லட்சியத்தோடு அவர் எங்கே பிறந்தாரோ வஜிரிஸ்தான் அப்படின்ற பகுதியில் வந்து அங்கே நடத்தப்பட்டு கொண்டிருந்த சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த ஆரம்பிக்கிறார். இப்படி அவருடைய இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரம், சுதந்திர போராட்டம் இந்த நாள் முதல் அவருக்கு தொடங்குகின்றது. இப்பி ஃபக்கீர் அவர்களுக்கு பல்வேறு தேசங்களில் சிங்யாங், காஷ்மீரிய பிரதேசங்கள், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஆதரவாளர்கள் இருந்தாங்க. ஏன்னா இவரை வெறும் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மட்டும் பார்க்காம இவரை ஒரு ஆன்மீக ஞானியாகவும் அவர்கள் கருதினார்கள். ஏன் ஆன்மீக ஞானி? அவர் இருந்த காஷ்மீரிய பிரதேசமாக இருக்கட்டும் சரி, சிங்யாங்காக இருக்கட்டும் சரி, துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது போன்ற எல்லா நாடுகளிலும் இருந்தக்கூடிய அந்த சமயத்தில் தனக்கு அன்றாட தேவைக்குண்டான பொருட்களை தவிர வேறு எதையும் அவர்கள் தனக்காக சேமித்து வச்சதே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை மேலே ஆசை இல்லாமல், இந்த உலக வாழ்க்கையே வேணான்ற மாதிரி இந்த உலக வாழ்க்கையின் மீது ஆசை இல்லாமல் வாழ்ந்த ஒரு துறவியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் பெண்ணாசைக்கும் பொன்னாசைக்கும் தன்னாசைக்கும் வாழாமல் இந்த மக்களுக்காக இந்த உலகத்தை துறந்து வாழ்ந்த ஒரே காரணத்திற்காக அவர்களை வெறும் சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமல்ல ஒரு சிறந்த ஆன்மீக ஞானியாகவும் பார்க்குறாங்க. அதனாலேயே அவர்கள் வஜிரிஸ்தான் பகுதியில் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அந்த சமயத்தில் அவருடைய பெயரை கேட்டாலே ஒரு ஆன்மீக மகானுக்கு தரக்கூடிய ஒரு அந்தஸ்தை இப்பி ஃபக்கீர் அவர்களுக்கு தருகின்றார்கள். அவருடைய ஆதரவாளர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்கள். அவ்வளவு திறமை மிக்க, அவ்வளவு அறிவாற்றல் மிக்க, போர்த்திறன் மிக்க ஒரு மனிதராக இப்பி ஃபக்கீர் விளங்கியிருக்கிறார். இவரை பற்றி சர் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறாரு, இவருடைய விஷயத்தில் நான் தோல்வி மனப்பான்மை அடைகின்றேன். இவர் ஒரு முறை கூட எங்களால் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தால் ஜெயிக்க முடியல. ஒரு தடவை கூட அவர்கள் எங்களுக்கு ஒரு தடவை கூட வரி பணத்தை செலுத்தினதில்லை. அந்த அளவுக்கு தோல்வி மனப்பான்மைக்கு உள்ளாக்கும் அளவுக்கு இப்பி ஃபக்கீர் அவருடைய போராட்டமும் அறிவாற்றலும் இருந்தது. ஒரே ஒரு சம்பவம் அவருடைய வரலாற்றை, அவருடைய அறிவாற்றலையும் போர்த்தினரையும் நாம் குறிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சம்பவம். லண்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் போகுது. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லை மாகாணமான வஜ்ரிஸ்தான் அப்படின்ற பகுதியை மட்டும் நம்முடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு விவாதம். இந்த விவாதத்தினுடைய முடிவில் ஒரு 5 பேர் உண்டான ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டு அந்த நிலவரங்களை கண்டறியக்கூடிய ஒரு ஆவணத்தை கொண்டு சமர்ப்பிக்குமாறு ஒரு 5 பேர் உண்டான ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க.
இப்போ லண்டன்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில் வந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய டெல்லியிலிருந்து வஜிரிஸ்தான் அப்படின்ற பகுதியில் அந்த 5 பேர்த்தில் 3 நபர்கள் போர்கின்றார்கள். அவருடைய பேரை குறிப்பின்ற பொழுது டோசோ டவர், லார்ட் டோசோ டவர், லார்ட் மான்ஹாட்டன் பிரபு, லார்ட் ஜார்ஜ் மிலான் அப்படின்ற 3 லார்ட் பிரபுக்கள், லண்டனை சார்ந்த பிரிட்டனை சார்ந்த ஒரு நல்ல அதிகாரி, பெரிய அதிகாரிகள் 3 பேர் பயணத்துக்கு போகிறாங்க. பயணம்லாம் போகுது. பயணத்திற்கு நோட்டமிடுவதற்கு போகக்கூடிய சமயத்தில் ஒரு இராணுவ தளவாடங்களையும் இராணுவ விமானத்தையும் தன்னோட பாதுகாப்புக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த செய்தி இப்பி ஃபக்கீருக்கு தவறான முறையில் எடுத்துரைக்கப்படுது. நம்மளை தாக்க வந்திருக்கிறாங்களோ, ஏன்னா ஒரு விமானம் முழுக்க ஆயுதங்கள் நிரம்பிய ஒரு விமானம் வருது. அப்படின்னும் போது அவருக்கு தவறான செய்தி, நம்மை தாக்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியின் அடிப்படையில் அன்னைக்கு குவட்டா அப்படின்ற அந்த மாகாணத்தில் தங்குறாங்க. அங்கே உயர்ந்த பாதுகாப்பான மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அரசாங்க மாளிகையில் அன்றைக்கி தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அன்றைக்கி கடுமையான மழை, கடுமையான புயல் காற்று அன்றைக்கி இரவு அடிக்குது. எல்லோரும் விருந்து உண்ணுட்ருக்குறாங்க. பெரும் கூட்டத்தார்கள் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு விருந்து அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மலை அடிவாரத்துக்கு கீழே அவர்களுடைய விமானத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க அல்லவா, அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய வெடி சப்தம், பெரிய ஒரு வெளிச்சம் வருது. கரண்ட்டு போயிடுச்சு ஃபுல்லாக. இதை பார்த்த திருக்குச்சறாங்க. ஒரே ஒரு இராணுவ அதிகாரி அந்த குவட்டாவுடைய கண்ட்ரோலர்கிட்ட காதில் வந்து எதோ சொல்கிறார். உடனே பரபரப்பு அடைஞ்சு எல்லா நபர்களும் மலைக்கு கீழே போய் என்ன நிலவரம்னு பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் அந்த 3 பிரபுக்கள் மட்டும்தான். அதை அல்லாத மற்ற நபர்கள் யாருன்னா சமையல்காரர்கள் 3 பேர் இந்திய தேசத்தை சார்ந்த. அதே சமயம் பாதுகாவலருக்காக நின்ற ஒரு 2 இந்திய தேசர்கள், இவங்க மட்டும் நிற்கிறாங்க. 3 பிரபுக்கள். ரொம்ப நேரமாக கரண்ட்டு போயிடுச்சு, ஒரு வெளிச்சமும் இல்லை. கீழே மலைக்கு அடிவாரத்தில் கடுமையான துப்பாக்கி சுடுற சத்தம், வெடி சத்தம், இப்படி ஒரு போர் நடக்கக்கூடியதற்குண்டான அறிகுறி தெரியுது. அப்போ கணிச்சிட்டாங்க, நம்முடைய விமானங்கள், நாம் வந்த விமானங்கள் தகர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுது, இதாகிடுது, அமைதியாகிடுது இடமே. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ வெளியில் இருந்த அதிகாரிகள்கிட்ட எங்களை கீழே கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க இல்லை மறுத்துடுறாங்க, கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு. அப்போ அந்த டோசோ டவர் அப்படின்ற அந்த கோப உணர்ச்சி கொண்ட அந்த பிரபு வந்து டப்புன்னு 2 பேர்த்தையும் அடிச்சிடுறாங்க. பதிலுக்கு இவங்களும் அதை அடித்தவனே பொருட்படுத்த முடியாமல் கண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. 2 பேர்த்தையும் காணாம், அந்த அதிகாரிகளே காணாம். உள்ளே இருந்த உள்ளே இருந்த அந்த சமையல்காரர்களையும் காணாம். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு 3 பேர் கண்ணை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்போ தான் தன்னை சுற்றி அழைத்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி வருது. அதாவது சுற்றி பெரிய தலப்பாகை அடைந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு சில சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னை சுற்றி இருப்பதாக கணிச்சிக்கிட்டு அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்ட்ட ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு, நீங்கள் ஏதாச்சும் எங்களை சொல்லணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய உயிர் பாதிக்கப்பட்டுரும், அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனை அடிவாரத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளியை வச்சுட்டு, அந்த ஒளியை வச்ச இடத்துலேருந்து இந்த பிரபுக்கள் பார்க்குறாங்க, ஒரு 2 வேன் 2-3 வேன் நிறைய ஆயுதங்களை நிரப்பி அங்கே வைக்கிறாங்க. அதை தலப்பாகை அணிந்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரபுக்கள் எங்கே இருந்தாலும் வெளியில் வாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் அதிகாரிகள் சொன்ன உடனே வெளியில் வராங்க. என்ன நிலைமை என்று யோசித்து பார்த்தால், இந்த 3 பிரபுக்களின் உயிருக்கு பகரமாக அவர்கள் இப்பி ஃபக்கீர் அவர்கள் 3 லாரிகள் அளவுக்குண்டான ஆயுதங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு தோல்வியை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இப்பி ஃபக்கீர் தந்திருக்கின்றார்கள் என்பதை அன்பார்ந்தவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வஜிரிஸ்தான் கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 50,000 இராணுவ வீரர்களை பிரிட்டிஷ் அதிகாரிகளை வைத்தும் இப்பி ஃபக்கீரை பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு போர் திறன், ஒரு போர் ஆற்றல் இவர்களுக்கும் இந்திய தேசத்தினுடைய பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தொடர்பு இருந்தது. அதிலும் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 2 பேருடைய கொள்கையும் ஒரே கொள்கை. 2 பேருடைய கொள்கை ஆயுதம் ஒன்றே தீர்வு, அகிம்சனா செட்டாவது. ஆயுதத்தை கொண்டு மட்டும்தான் இந்திய தேசத்தை நம் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர முடியும், சுதந்திரமாக கொண்டு வர முடியும் என்பதாக ஒரே கொள்கையை கொண்டிருந்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு யார் இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு 1941 தப்பிப்பதற்கு உதவி செய்தாரோ அதே நபர்தான், அதே மனிதர்தான் இப்பி ஃபக்கீர் அவர்களுக்கும்
ஆயுத உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தார். இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இப்பி ஃபக்கீருக்கும் உண்டான தொடர்பு மிகவும் நெருங்கிய தொடர். நேதாஜியினுடைய ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பார்ந்தவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சு வச்சிருந்தார், அவருடைய திட்டம் வஜிரிஸ்தானுடைய எல்லை பகுதியில் 50,000 நவீன ஆயுதங்கள் ஏந்திய வீரர்களை கொண்டு பிரிட்டிஷ் இராணுவத்தை இப்பி ஃபக்கீர் தலைமை தாங்கி நடத்தினார் சொன்னார், தாக்கினார்னு சொன்னார். பிரிட்டிஷ் அரசாங்கமே நிலை குலைந்து விடும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நினைக்கும் அளவுக்கு இப்பி ஃபக்கீருடைய போர் தந்திரமும் அறிவாற்றலும் இருந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு இப்பி ஃபக்கீர் ஒரு மிக சிறந்த ஆளுமையாக, ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக இப்பி ஃபக்கீர் அவர்கள் திறந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை. இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க திருப்பி கோ பேக் டு பாகிஸ்தான், நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்றாங்க. நாம் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள்ல, நாம் இந்த தேசத்திற்காக இப்பி ஃபக்கீரை போன்ற நம்முடைய மூதாதையர்கள் இந்த சமூகத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி பல உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்கள், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கும் நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்குண்டு என்பதாக நாம் நினைவு கூற வேண்டும். இறுதியாக நம்மெல்லாம் வரலாற்றை படித்து பரவசம் அடைகின்றோமே தவிர அதில் உள்ள படிப்பினைகள் பெறுவதில்லை. வரலாற்றை படிப்போம், படிப்பினை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.